உறுப்பினர்களை கொண்ட குழுக்களே நிர்வகித்து வருகின்றன. ஆனால் இஸ்லாமியர்களுக்கான வக்ஃப் சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு உரிய குழுக்களில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. பெரும்பான்மைவாதத்தின் பெயரால் சட்டத்தை கையில் எடுத்து சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பாசிச தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பின் விளைவுகளை ஏற்படுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு மிகப்பெரிய அளவிலே வழிவகுக்கும் என்று ஜனநாயக சக்திகள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகள் அச்சப்படுகின்றனர். 288 வாக்குகள் ஆதரவாகவும் 232 வாக்குகள் எதிராகவும் மக்களவையிலே பதிவு செய்யப்பட்டன. அந்த நள்ளிரவு வேளையிலும் எதிர்க்கட்சிகளை சார்ந்த 232 உறுப்பினர்கள் காத்திருந்து எதிர்த்து வாக்குப்பதிவு செய்திருப்பது வரலாற்றில் மிக முக்கியமான பதிவாகும். அதேபோல மாநிலங்களவையிலும் 95 பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டை சார்ந்த அதிமுக உறுப்பினர்கள் 4 பேர் இந்த வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்திருப்பது பாராட்டுதலுக்குரியது. அடுத்தவர்கள் என்ன செய்ய போகிறார்கள், அடுத்த கூட்டத்தொடரில் எந்த சட்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள் என்கிற அச்சம்தான் மேலிடுகிறது. விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்து 2 உறுப்பினர்களும் வாக்களித்திருக்கிறோம். இதை கடுமையாக கண்டித்திருக்கிறோம். இதனை எதிர்த்து வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புதுச்சேரி உட்பட கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்திலும் இதனை எதிர்த்து இந்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கு தொடுக்க இருக்கிறோம். வேற என்ன? அமெரிக்க அரசு, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருள்களின் மீது 26% புதிய வரி விதித்திருக்கிறார். இந்த வரி விதிப்பை இதுவரையில் இந்திய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டிக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. எதிர்க்கட்சிகள் அனைவரும் இன்றைக்கு அதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். மக்களவையில் கண்டன குரல்களை எழுப்பினோம். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு 12 மணி அளவிலேயே அவை நடவடிக்கைகளை தேதி குறிப்பிடாமல் மக்களவைத் தலைவர் ஒத்திவைத்திருக்கிறார். டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் இந்த நடவடிக்கை நமது இந்திய தேசத்தின் வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்கும், உற்பத்தியையும் பாதிக்கும் என்கிற அச்சம் மேலிட்டிருக்கிறது. எம்புரான் படம் குஜராத் வன்முறை வெறியாட்டத்தை சித்தரிக்கிற வகையில், உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில், அதன் பின்னணியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் எம்புரான் என்கிற திரைப்படம் வெளியாகியிருக்கிறது. கடுமையான சென்சார் துண்டிப்புகளுக்கு பிறகுதான் அந்த படம் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் பாரதிய ஜனதா அரசு அதை மனதிலே வைத்து அந்த படத்தை தயாரித்திருக்கிற கோகுலம் நிறுவனத்திற்கு எதிரான
நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கோகுலம் சிட் ஃபண்ட்ஸ் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை விசாரணை என்கிற பெயரால் ஈடுபட்டிருப்பது, அச்சுறுத்தல் செய்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. அந்த நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.